சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அது சடை பண்ணும்ல பெண்களுக்கு அந்த 3 சடை பின்னால் போடல பல சடை போடுற மாதிரி அது மாதிரி பல பெண்டுகள் வருது. ஆனால் கதை பார்த்தீங்கன்னா கேட்க 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 அந்த கதையை வேற மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா இதெல்லாம் மலையாள சுற்றி போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். கிருஷ்ணன் சார் பதறுவார், சார் வேணாம் சார் தெரியாமல் கேட்டு தொலைங்க விட்டு தொலைங்க அவர் டேரக்ட் சார் கொஞ்சம் தமிழ் அப்படியே போயிட்டு வருவார். சூப்பர் மலையாளம் பேசுறீங்க சார். இது மலையாளம் இல்லை, நீங்கள் மாமாவாக இருக்கணும் ஒய்ஃபாக இருக்கு நேரம் அந்த கார் போயிட்டு இருக்கணும் 50 கிலோமீட்டருக்கு வந்துட்டு ஐயோ வீட்டார மறந்து விட்டு ஐயோ டிரைவர் எல்லாம் ஏது அவன் ஓட்டுக்கு. சிரிப்புக்கு சரித்திரம் படித்தவர், வசனங்களுக்கு வழிகாட்டியவர், தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் நம்மளுடைய வைகை புயல் வடிவேல் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் வந்து பார்த்தேன். இது வரைக்குமே வடிவேலு சாரை பார்க்காத ஒரு சாயலில் வந்துட்டு நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ரொம்ப சீரியஸான ரொம்ப இன்டென்ஸான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? நான் எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம், காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்தினேன். நகைச்சுவையில் போவேன், எல்லாம் பண்ணுவேன். இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார். இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு. அவர் திரும்பி இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள், இன்னொக்க சொல்லுங்கன்னா அந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல. திருப்பி இன்னும் அந்த சீனை சொல்லுங்கள், அடுத்து இன்னும் அந்த முதல்ல ஒரு சீன் சொல்லுங்கள், அப்படியே ஒவ்வொரு சீனை திரும்ப 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 அவர்கிட்ட கேட்டு உள் வாங்குறேன். வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு, அப்படி போகிறாரு. இந்த சடை பண்ணும்ல பெண்களுக்கு அந்த 3 சடை பின்னால் போடல பல சடை போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சடை போட்டிருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை. ஆனால் கதை பார்த்தீங்கன்னா கேட்க 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 அந்த கதையே வேற மாதிரி இருக்கு. வித்தியாசமான கதையாக இருக்கேன். ரொம்ப நேரம் யோசனைட்டே இருக்கேன். அப்போ திரும்ப ஒரு 1 hour கேட்கக்கூடிய கதையை ஒரு 2 hour 3 hour அவர் கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட கேட்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்காது சார், யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். சௌத்ரி சார் சூப்பர் கோட்லேருந்து பண்ணுறாங்க சார். அவங்க அவருடைய கோபுருஷர் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க. சரி 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 அப்படிங்கும்போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார். இல்லை சார் கொஞ்சம் 2-3 நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு. அது நான் என்னே சொல்லிட்டீங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினேன். கதை எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ 2 நாள் சேர்ந்து திருப்பி மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பகவத் சார் பண்ணுறாரு சார் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமாகிடுச்சு. அவரும் இப்போ தான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு அவரா சூப்பராக இருக்குங்க. அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குறது அவனுக்குள்ள நானும் கிருஷ்ணன் சார் ஓட்டி பார்த்தோம். ரொம்ப திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றாரு. சார் இதில் வந்து டேரக்டர் என் ஃப்ரெண்டு அப்படின்னா அங்கே அருமையான அற்புதமான மனிதர் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுதீஷ் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் பெரிய தெய்வ பக்தி. அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார். ஆமாம், எங்கே ஆளை காணாமல் நம்ம யூரிங்கின்னு போகிறக்குள்ள அவர் மலையை சுற்றி இருந்துருவார். அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர். அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்டர் மாதிரி அவர் பேசிட்டாங்க. சரி உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுத் சார்ன்னு சொன்னாராம், வடிவேல் சார் தான் நல்லாயிருக்கும். பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்கிது. என்னென்னா எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிக்கிறோ அதில் அவர் எனக்கு பெரிய ரசிகர். அவர் ஹீரோ, நான் வந்து அவர் தான் ஹீரோன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
எனக்கு ஹீரோ அவர் தான். இல்ல இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், யார் சார் இந்த படத்துல ஹீரோ? ஏன்னா 2 பேருமே ட்ரெய்லரை பார்க்கும்போது ஈக்குவலா இருக்க கேரக்டர். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், யார் சார் இதுல ஹீரோ, நீங்களா இல்ல வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்லவே இல்லைங்க 100% வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க என்னன்னா வந்து ஃபஹத் சார் ஹீரோ அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஒரு கை இந்த கை 2 கை சேர்ந்து கரெக்டாக தான் சத்தம் கேட்கும். கரெக்ட். அது மாதிரி அவரு நான் சேர்ந்து 2 கைகள் இந்த படத்துக்கு இணைந்த கைகள். இந்த மாதிரி அவர் கூட நடித்தது எனக்கு பெரிய பாக்கியம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, என்னைய பெருசாக சொல்கிறாரு. அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் ஆமாம் கண்டிப்பாக தள்ளி இருக்காரு. அப்புறமாமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதை விட இன்னொரு ஒரு பெரிய எல்லா டெக்னிக்ஸுமே சூப்பராக இல்லை. நான் கேமராமேன் ஒரு ஆள் இருக்கார், கலைன்னு ஒரு பேர், உண்மையிலே கலை டைப் உள்ளதார் கேமராமேன் கலை. அந்த படத்தை அவர் அழகாக அந்த படத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு மலையாள சினிமாக்குள்ளே போய் நடிச்சு வந்த மாதிரியே இருக்கு எனக்கு. ஆனால் தமிழ் படம் தான். அவங்க என்ன தமிழ்ல இருந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது. இப்போ எதனால மலையாளம் படம் மாதிரி ஃபீல் ஆகுது? அவங்க அந்த கதையுடைய போக்கு அது எல்லாம் பார்த்தா ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. அந்த லொக்கேஷன் போனப்போ எல்லாம் நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும். ஓகே, நம்ம ஊர்ல தான் எடுக்கிறாங்க எல்லாம். எந்த லொகேஷன்ல? எல்லாம் அம்பாசமுத்திரம் அங்கிட்டு இங்கே போகிறாங்க, இங்கே திருவண்ணாமலை போகிறாங்க. போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது. ஆனால் பார்த்தா அப்படியே அந்த கதைக்கும் அந்த கதையோடு சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன். அது அப்போ ஆர்டிஸ்ட் வேலை செய்யவே ஆசையாக இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு படம், மக்களுக்கு ரொம்ப எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமாக இருக்குது. இந்த வழியில நான் பார்த்தது இல்லை. ரொம்ப வித்தியாசமான சாயல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் ஆடியன்ஸ் என்ன படம் பார்க்கல, நான் நடிக்கும்போது அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது என்ன கேட்டாங்க, ட்ரெயிலர் பார்த்தீங்களா சார், எனக்கு கண்ணை கட்டுறது என்ன புரியுது, வித்தியாசமா இருக்கு அப்படின்றது ரொம்ப பெருமையா இருக்கு. இல்ல மாமன்னன் படம் அப்போ கூட மாரி செல்வராஜ் சாரும் அண்ட் உதய் சாரும் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் ஃபஹத் சாருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம், சீக்கிரமா வந்து அவர் கூட போய் உட்காந்து பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னலாம் வந்து சொன்னாங்க. என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க? அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியம், பட் எந்த அளவுக்கு உங்களை டேக் கேர் அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார்ட்ட, நான் நடித்த சீனை பூரா அவர் சொல்லி காட்டுவார் எனக்கு. ஓகே, நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்காரு, ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அந்த காமெடி அவர் சொல்லி சிரிப்பார். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி மாரிசன் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்திருக்கா சார்? அது நிறையா நடந்திருக்குது, நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும். இப்போ நானே அவருக்கு ஏதாவது சொல்லுவேன்ல, அவர் சொன்னோன்னா டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டக்குன்னு அவரை பார்ப்பார், கிருஷ்ணமூர்த்தியை, ரைட்ரு ஒன்று ரைட்ரு என்ன அவங்க மாத்திட்டாங்களோங்கிற மாதிரி நீ ஒரு கரையை மாற்றி வேறு மாதிரி போடுவாங்க, ஒரு பீதியாக இருக்கும். ஒன்று இவர் ரைட்ரு ஆனால் அது வேணுமா ஏன்னா அவர் கதையில், ஆனால் அதில் சேரும், அந்த டைலாக் சேரும். ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும், அவருக்கு பௌக்ஸாக இருக்கு, ஆனால் அவர் நல்லா இருக்க அப்படின்பாரு. அப்புறம் கிருஷ்ணன் சார் சரி வேணாம் அப்படின்பாரு, வேணாம்னா பவன் டேரக்டர் சார் அங்கே வந்துடுவார், சுதிசங்கர் சார் அங்கே வந்துடுவார், என்ன அப்படின்பாரு, இல்லை இது நல்லா இருக்க அப்படின்பாரு. ஒன்று அவங்க 3 பேர் மலையாளத்தில் பேசியிருப்பாங்க, நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன். இது ஓகேயா இல்லையா என்ன பார்ப்பேன், என்ன பேசுகிறாங்க, பேசாமல் வீட்டுக்கு அனுப்பிடலாங்கிறாங்களா என்ன 3 பேர் மலையாளத்தை பேசிகிட்டே இருப்பாங்க. நான் அதான் சொல்லல, தினம் மலையாள ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். ஆமாம். அப்புறம் அவங்க எப்படி கிருஷ்ணன் சார் பதறுவார், சார் வேணாம் சார் தெரியாமல் கேட்டு தொலைங்க விட்டு தொலைங்க அப்படி, இல்லை சார் ஓகே சார் அப்படின்னு. இல்லை ஃபஹத் சார் ஒரு விஷயம் வந்து சொன்னார், சீரியஸான ஒரு சீன் நாங்கள் நடிச்சுட்டு வருவோம், ஆனால் வடிவேல் சார் உடனே பின்னாடி வந்துட்டு அதே சீனை அவர் ஒரு காமெடியான ஒரு வேலை வந்து சொல்லுவார். அது அப்படி சிலது வைக்கப்பட்டது இருக்கு, வேணான்னு சொன்னது இருக்கு. இப்படி சில விஷயம் ரொம்ப எனக்குள்ள ரொம்ப சுவாரஸ்யமாக ஜாலியாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அவர் நிறையா சொல்லுவார். டைரக்டர் ரொம்ப அவர் இல்லை, நாங்கள்லாம் ஒன்று யோசிப்போம், ரைட்டர் ஒன்று யோசிப்பார், டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார். அந்த இடத்துல அப்படி சேர்ந்து ஸ்பாட்லேயே அந்த இடத்துல மாற்றுவோம், நல்லாயிருக்கும். நல்ல டீம்
இல்லை இடையில அவர் வந்துடுவார். சில நேரத்தில் இந்த தமிழில் சில வார்த்தை எங்களுக்கு புரியாது. அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார், கிருஷ்ணமூர்த்தி சார். அவர் டைரக்ட் சார் கொஞ்சம் தமிழில் அப்படியே ரா பா ஆ பா ஓ ஆ அப்படின்னு போயிட்டு வருவார். சூப்பர் மலையாளம் பேசுறீங்க சார். இது மலையாளம் இல்லை, நீங்கள் வர. அப்புறம் அங்கேருந்து கேமராமேன் வர என்ன ஓ இதா சார் இது இந்த தமிழில் வந்து இது வரும் சார், மலையாளத்தில் அப்படி வரும். ஓ சார் அப்படியா இதை இப்படி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படி இப்படி 2 பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் உள்ளியா எல்லாம் பூரா அதானே, ஒரு தாய் புள்ள தானே. ஆமாம். எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து 2 மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள். பிரமாதமாக உண்மையிலே நல்ல அனுபவம், நல்ல படம், மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை விழிப்புணர்வு ஆக்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார், வெரி நைஸ். இதில் ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னென்னா அல்சைமர்ஸ் பேஷண்ட்டாக வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதாவது மறந்து போகிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா? நல்ல வார்த்தை அது. இது எப்படின்னா எல்லாருக்குமே இந்த வியாதி இருக்குது, எல்லாருக்குமே இந்த வியாதி இருக்குது. இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது. ரொம்ப பேரும் இது ரைட்டு வந்து என்று சொன்னபோது கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னார். அதாவது இது பொதுவாக பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம இல்லை நம்ம அம்மாவாக இருக்கணும், ஒய்ஃபாக இருக்கணும், யாராக இருந்தால் கார் போயிட்டு இருக்கணும் 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, ஐயோ வீட்டாக மறந்து வந்து ஐயோ வண்டியை இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வலையில வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்று பார்த்தா அவன் டிரைவர் என்ன ஏது அவன் ஓட்டிக்கிட்டு இங்கே ஃபேமிலி கத்துற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தாலாம், அவன் ஓரமாக வண்டி நிப்பாட்டிட்டான். கரெக்ட் கரெக்ட். ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா? எங்கள் 70 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. இப்படிலாம் நடக்கும், நிறைய பார்த்துப்போம் வாழ்க்கையில். எங்கள் வாழ்க்கையில நடக்குது, எல்லார் வீட்லையும். அந்த ஆட்டை தோல்ல போட்டு தருவாங்கல்ல, ஆமாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில் மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு இன்னைக்கு. அப்போ அந்த மறதிங்கிறத எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில் வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஓகே, நிஜ வாழ்க்கையில் என்ன சார் நினைக்கிறீங்க? இது ஒரு பர்சனல் குவெஸ்டன். மறந்து போகிறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இல்லை அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம இது மறந்தா போதும்ப்பா அப்படின்னு வந்து தோணும், அதனால நிறைய நெகட்டிவும் இருக்குது. பட் நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறீங்க? ஆமாம், அது மறதிங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் தான். மறதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது டைரக்டர் என்கிட்ட சொன்னார். முதல்ல நேரத்தை மறக்கிறது, அப்புறம் இடத்த மறக்கிறது, அப்புறம் தன்னை மறக்கிறது. தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில். அதுக்கப்புறம் கதை எனக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது. நன்றி, தேங்க்யூ வெரி மச் சார்.